எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்பணும். நம்பாத வரைக்கும் பார்த்தோன்னா எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தா நம்ம நம்புவோம். எப்படி கடவுள், அதுக்கப்புறம் நம்ம பிரித்து எழுதுக அப்படின்னு நம்ம போகும்போது கடவுள், நமக்குள்ளே கடவுள் இருக்கிறார் அப்படி சொல்லிட்டு அது நமக்கு நம்மளே நம்மளை அணியாமல் நம்ம சொல்லிட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதை நம்ம கடவுளாக ஃபிக்ஸ் பண்ணி இவர் தான் கடவுள் அப்படின்னு நீ ஃபிக்ஸ் பண்ணி நம்புற. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்பினா மட்டும்தான் அது என்ன ஆகுது, அதுக்கு உயிரோட்டம் கிடைக்குது. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பணும்னா அதை நீங்கள் நம்பி தான் ஆகணும். நம்பினா மட்டும்தான் உங்களால் வெற்றி பெற முடியுமா இருக்கும். சரி, நம்ம இப்போ நமக்கு டெஸ்ட் பேட்ச் பார்த்தோன்னா நேற்று தொடர்ச்சியாக பார்த்தோன்னா ஃபோன் பண்ணி ஒரே கேள்வி தான், திருப்பி சார் இந்த டெஸ்ட் பேட்ச் எப்போ சார், எப்படி சார், எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க சார், இதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக கேட்டிருக்கீங்க. இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 பேட்சாக இருக்குது. அதாவது 3 பேப்பராக இருக்குது. இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஜென்ரல் அந்த 5 சப்ஜெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸு சயின்ஸுக்கும் சோஷியலுக்கும் ஒரு செக்மெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த செக்மெண்ட்டை எப்படி எடுத்துகிட்டு போகிறோம்னா நமக்கு ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி தான் பேப்பர் 1க்கு காமராஜர் டெஸ்ட் பேட்சுன்ட்டும், பேப்பர் 2க்கு சயின்ஸும் மேக்ஸ் இருக்கிறவங்களுக்கு ராதாகிருஷ்ணன் டெஸ்ட் பேட்சும், பேப்பர் 3 இருக்கிறவங்களுக்கு பாரதி டெஸ்ட் பேட்ச், அதாவது சோஷியல் சயின்ஸ் இருக்கிற மாதிரி டெஸ்ட் பேட்ச் இருக்கிற மாதிரி இருக்கும். சார் எங்களை ஃபீஸ் என்ன சார் கோட் பண்ணுறீங்க, திருப்பி கேட்க